கூந்தலால் துடைக்கிறார்கள். ஒரு பொண்ணுக்கு முடி எவ்வளவு முக்கியம், ஆமாவே இல்லையா? சீப்பை வச்சு வாரும் பொழுது முடி கழியும் பொழுதுலாம் எப்படி இருக்கும்? உயிரே போகிற மாதிரி இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறாங்க? அந்த முடியை வைத்து அவர்கள் கழுவுகிறார்கள். என்ன அர்த்தம் என்று பார்க்கும் பொழுது, பெண்களுக்கு அந்த யூத சமூகத்தில் முடி என்பது அவர்களுடைய அந்தஸ்தை குறிக்கிறது, சமூகத்தை குறிக்கிறது, சமுதாயத்தை குறிக்கிறது. ஆனால் மரியாம் தனது முடியினால், தனது கூந்தலினால் கழுவதன் வழியாக என்ன பண்ணுறாங்க? தனது அந்தஸ்து, தனது சமூகம், தனது சமுதாயத்தையே இறைவனுக்கு ஒப்படைத்து விடுகிறார்கள். நாம் நம்மை முழுமையாக ஒப்படைப்பதற்கு தயாராக இருக்கிறோமா? இறுதியாக பார்க்கும் பொழுது யூதாஸ் இஸ்காரியோத்து என்ன சொல்கிறாரு? எவ்வளவுக்கு விட்டிருக்கலாம்? 300 தனாரியத்திற்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு தனாரியம் என்றால் என்ன? ஒரு தனாரியம் என்றால் என்ன அர்த்தம்? ஒரு நாள் கூலி. இன்றைக்கு ஒரு நாள் கூலி எவ்வளவு? ஒரு மேஸ்திரி போகிறாரு, ஒரு நாள் கூலி எவ்வளவு இருக்கு? எவ்வளோ வாங்குறீங்க? எவ்வளோ? 700 ரூபாவா? 1000 ரூபா, 1600 அங்கே பாருங்கள். மேஸ்திரிக்கு ஒரு நாள் கூலி 1600 ஃபாதர்களுக்கு தெரியுமா ஒரு நாள் கூலி எவ்வளோன்னு? 150 ரூபா. இப்போ பூசை இன்டென்ஷன் 50 ரூபா எக்ஸ்ட்ரா ஆக்குனதுனால தான் 150 ரூபா. இல்லைன்னா எவ்வளோ? 100 ரூபா தான் இருந்துச்சு. இப்போ 50 ரூபா எக்ஸ்ட்ரா ஆக்குனதுனால 150 ரூபா தான் ஒரு நாள் கூலி எங்களுக்கு. மேஸ்திரியாக இருந்தால் 1600 வாங்கியிருக்கலாம். எனவே ஒரு தனாரியம் என்பது எவ்வளவு? ஒரு நாள் கூலி. 300 தனாரியம் என்பது ஒரு வருடத்திற்கான கூலியாக இருக்கிறது. அப்படி என்றால் குறைந்தது 1.5 லட்ச ரூபாயிலிருந்து 2 லட்சம் 3 லட்சம் வரைக்கும் இருக்கும். ஆனால் அவர்கள் அந்த எதையும் பொருட்படுத்தாது என்ன பண்ணுறாங்க? முழுமையாக அர்ப்பணிக்கிறார்கள். நான் எப்பொழுது என்னையே முழுமையாக அர்ப்பணிக்க போகின்றேன்? அந்த நறுமண தைலம் ஃபுல்லாக, வீடு ஃபுல்லாக அந்த ஸ்மெல் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த பாத்திரம் உடைய வேண்டும். அந்த பாத்திரம் என்ன பண்ணணும்? திறக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வாசனை பரவும். நான் எப்பொழுது என்னையே திறக்கப் போகின்றேன்? நான் எப்பொழுது என்னையே உடைக்கப் போகின்றேன்? இயேசுவிடம் என்னையே நான் சமர்ப்பிக்கப் போகின்றேன்.